இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன? இன்றைய காலகட்டத்தில் மருத்துவராக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும், ITயில் வேலை செய்ய வேண்டும் என்று இதுபோல் கனவு காணும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய கனவுகள் ஏதாவது ஒரு நல்ல துறையில் வேலை செய்ய வேண்டும். சிலருக்கு தங்களுக்கு பிடித்தமான வேலை ஆகவே நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்பார்கள். ஒரு சிலர் நான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அந்த துறையை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் பலர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதையே குறிக்கோளாக வைத்து தங்களுடைய துறையை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைய நற்செய்தியில் ஒரு தலைமை குரு, அதாவது இறை வார்த்தையை நன்கு கற்றவர், உயர் பதவியில் இருப்பவர் இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்கிறார். இங்கே இயேசு மக்களின் தேடலுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்கிறார். அதாவது, நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் உங்களிடம் எதுவும் இருக்க வேண்டாம் என்று சொல்லாமல், நீங்கள் எதற்கும் அடிமையாக இல்லாமல், அதாவது பொருளுக்கோ நபருக்கோ அடிமையாக இல்லாமல் சுதந்திரத்தோடு உங்கள் மனதை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார். அப்படி என்றால் என்ன? நீங்கள் பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகு சார்ந்த எந்த விடயத்திலும் நீங்கள் உங்களுடையதாக்க முற்படக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே என்னை பின்பற்ற முடியும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதை போன்று இன்னும் ஒன்றை சொல்லுகின்றார். நீங்கள் ஒரு செயலை செய்ய முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் முன்னோக்கி செல்லுங்கள். பின்னால் திரும்பி பார்த்தால் பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் சீடர் ஒருவர் கூறுகிறார், ஐயா, முதலில் நான் சென்று என் தந்தை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும். அதற்கு இயேசு கூறிய பதில் என்ன? நீ என்னை பின்பற்றி வர வேண்டுமென்று முடிவெடுத்து விட்டாய், ஆகவே நீ என்னை பின்பற்றி வா. இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். அதாவது இயேசு கூறுவது, நீங்கள் தேவையற்ற கவலைகளை கொண்டிருக்க வேண்டாம். இறப்பை பற்றியோ வாழ்வை பற்றியோ கவலைகள் தேவையில்லை. நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருங்கள். ஆக முதலில் இயேசு, இவ்வுலக வாழ்வு எதுவும் நிரந்தரம் இல்லை, ஆகவே பற்றற்ற மனிதர்களாக இருங்கள், மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நமக்கு அறைகூவல் விடுகின்றார். இரண்டாவது, நீ செய்ய போகின்ற இறைப்பணியை எந்த தடங்களும் வந்தாலும் பின்வாங்காமல் முன்னேறி சென்று செய் என்கிறார். சிந்தித்து பார்ப்போம். நான் என்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? முதலாவது, இறைவனை பின்பற்ற, அவருடைய வார்த்தையை பின்பற்ற நான் எதை இழந்து கொண்டிருக்கின்றேன்? ஏனென்றால் ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற முடியும். என்னுடைய ஆசைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் பலவற்றை இழக்கின்ற பொழுதுதான் நான் பலவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அதை போன்று இரண்டாவது, கலப்பையில் கை வைத்த பின்பு திரும்பி பார்க்கக்கூடாது. முன்னோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய பின்னே திரும்பி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் வேகமாக ஓடுகின்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரர் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தால் மட்டும்தான் வெற்றி அவருக்கு எளிதாகுமே ஒழிய, பின்னால் வருகிறவர் எங்கே வந்து கொண்டிருக்கின்றார் என்று திரும்பி பார்த்து விட்டால் பின்னால் வந்து கொண்டிருக்கிறவர் முன்னே சென்று விடுவார். அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்விலும் நாம் நேராக இறைப்பணி ஆற்ற வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கூற வேண்டும் என்றால் உண்மைக்கு மட்டுமே சான்று பகரக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய குடும்பங்களில் உள்ளவர்களோடு உறவு, ஒற்றுமை, அன்பு இவற்றை பகிர்ந்து வாழுவோம். சுயநலமற்றவர்களாக இருப்போம். சுயநலத்தோடு வாழுகின்ற பொழுது குடும்பங்கள் சிதறிவிடும். ஆனால் சுயநலமில்லாமல் வாழுகின்ற பொழுது குடும்பங்களிலே ஒற்றுமை நிகழும். அத்தகைய தன்மைதான் ஆண்டவர் என்று நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். சிந்தித்தவர்களாக இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும். ஆமேன்.